நீதிபதி விசாரணை நடைபெறுகிறது. அதே நேரத்தில் புலனாய்வுத்துறை விசாரணை ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பெயரிலே நடைபெறுகிறது அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது நியாயமாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கிடையிலே அரசிலே ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிற அமைச்சர்களும் அவர்களை சார்ந்த அதிகாரிகளும் குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரே பக்கமாக இட்டுக்கட்டி கொண்டு பேசுவது என்பது மக்களுடைய பார்வை அவர்கள் மீது சந்தேகத்திற்குரிய பார்வையாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே சட்டம் அனைவருக்கும் பொது, சட்டத்தின் அடிப்படையிலே இந்த நாடு செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும். அதற்கு இடையிலே ஏன் இந்த இடைஞ்சல்? எதற்காக ஒரு கட்சியின் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள்? 41 பேருடைய உயிர் பலி என்பது மிக சோகமானது, வருத்தமானது. உயிர் திரும்ப வராது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு கட்சி பொறுப்பென்றால் அன்றைக்கு இருக்கிற காவல்துறை என்னானது, ஆட்சி என்னானது என்ற கேள்விக்குறியெல்லாம் எழுகிறது. எனவேதான் இதற்கு விசாரணை தேவை, நடுநிலையான விசாரணை தேவை என்று கூறுகிறோம். இதற்கிடையிலே குழப்பம் விளைவிக்கும் வகையிலே ஆளுங்கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் பேசுவது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சந்தேக பார்வையிலே பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசு தமிழகத்தை கபலீகரம் செய்ய பார்க்குது. அதே போல இந்த போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டீம் உண்மை நிலையை கொண்டு வரும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் வெற்றி வரும். தேவையில்லாத வதந்திகளை எதிர்கட்சிகள் பரப்புதுன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தேவையில்லாத சந்தேகங்களை ஆளுங்கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இட்டுக்கட்டி கொண்டு பேச வேண்டாம். அந்த அரசில் இருக்கின்ற அதிகாரிகள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. விசாரணை நடக்கும்போது அதை மக்கள் விரும்பவில்லை. மக்கள் நடுநிலையான ஒரு விசாரணையை எதிர்பார்க்கிறார்கள். அதற்கிடையிலே இவர்கள் பேசுவது சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.